வணக்கம் நண்பர்களே. ரொம்ப கம்மியான விலையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட்டர் கார் ஒன்று இந்தியாவில் ஓரிரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரதா இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டாவில் இன்னோவா, மாருதி சுசுகி எர்டிகா, XL6, ரெனால்ட் ட்ரைபரு இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்கள் தான் அவங்களுக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிசான் நிறுவனம் கூடிய விரைவில் 7 சீட்டர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போறாங்களாம். இந்த கார் ட்ரைபரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாதி ட்ரைபர் பாதி மேக்னைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உட்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைபர் மாதிரி வந்திருக்கும். ட்ரைபரை பேஸ் பண்ண பிளாட்ஃபார்மில் தான் உருவாயிருக்கு. பட் வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னைட் கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி முகப்பு பகுதி, பக்கவாட்டு பகுதி, அந்த வெளிப்புற லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னைட் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் பார்த்தோம்னா ட்ரைபர் காரில் இருக்கக்கூடிய அதே 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் வரும். அதிகபட்சம் 71 பிரேக்காஸ் பவரையும் 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் இது கொடுக்கும். மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் காரா இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. இதில் கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, 2வது வரிசை சீட்டுக்கான ரெக்லைனு, 2வது மற்றும் 3வது வரிசை சீட்டுக்கு ரூஃப் மவுண்ட் ஏசி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கும். மாருதி சுசுகியில் இருக்கக்கூடிய எர்டிகா போன்ற முன்னணி MPV ரக கார்களுக்கு கடுமையான போட்டியாக இந்த கார் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. 6 லட்சத்திலிருந்து 9 லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கார் அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வந்துடும். ஸோ அதனால ஒரு 10 லட்சம் ஷோரூம் பிரைஸுக்குள்ளார ஒரு MPV ரக கார் வாங்கலாம்னு பிளான்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வரப்போற புதிய கார் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. நன்றி.